வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? ஸோ அழகு 4ல நம்ம போன கிளாஸ்ல பொல்யூஷன் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ போன கிளாஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த, ஏன்னா இந்த இந்த டாபிக்கோடைய இந்த அழகு யூனிட் முடியுது. ஓகே. ஸோ நமக்கு யூனிட் முடியுது அப்படின்னா ஏதோ கடமைக்கு முடிக்கிறது இல்லை. நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருக்கு, அப்படிதானே? அதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம அழகு 4 அழகு 3 அப்படி இல்லை. சயின்ஸ்ல இந்த சமத்துல எவ்வளோ கத்துக்கிட்டோம், எவ்வளோ போன இதுக்கு இருந்தது, இப்போ நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம், இப்படி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ளஸ் இதை வச்சு தான் நம்ம மெஷர் நம்மள பண்ணணும். எக்ஸாம்ங்கிறது, தேர்வுங்கிறது உங்களை கஷ்டப்படுறதுக்காண்டி இல்லை. நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறது. அதனாலதான் டெஸ்ட்னு வச்சிருப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறது. ஸோ அது சரியில்லை, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா அதுக்கேத்தாப்புல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுதான். அதனால எக்ஸாம் என்னைக்குமே நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஐயோ எக்ஸாம் வருது, எக்ஸாம் வருதுன்னு நினைக்க கூடாது. நம்ம கத்துக்கிட்டதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஸோ இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி இந்த யூனிட்டோட நேம் என்ன? அவர் என்விரான்மெண்ட். நமது சுற்றுச்சூழல், நமது சுற்றுச்சூழல், நம்மளுடைய சூழ்நிலை மண்டலம் எப்படி இருந்துச்சு, அது எதை மாதிரிலாம் நம்ம சொல்றோம். எக்கோசிஸ்டம் அப்படின்னா நிலம், அதாவது சூழ்நிலை மண்டலத்தை நிலமும் சொல்லணும், நீரும் சொல்லணும். அப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்த்தோம், தட் இஸ் ஃபுட் செயின் அப்படிங்கறது பார்த்தோம். உணவு சங்கிலி அப்படிங்கிறது. உணவு சங்கிலிங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சங்கிலி. நீங்க அதுல ஒரு கண்ணியை நீங்க கட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், டேமேஜ் ஆயிரும். சரியா? அது ரொம்ப பெரிய இது. சரியா? அது பாத்துக்கோங்க. ஆஹ் ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைப்போம், இதெல்லாம் ஏன் இருக்கு, இதெல்லாம் ஏன் கம்மியா இருக்கு அப்படிலாம் நினைப்போம். அது உயிரினங்களே பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை அதை நம்ம கற்றுக்கணும். ஃபுட் செயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், பிரைமரி கன்சியூமர், அதாவது முதல்நிலை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், உற்பத்தியாளர், நுகர்வோர், இந்த மாதிரிலாம் வார்த்தையை நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் என்னென்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வேஸ்ட், கழிவுகளுக்கு வந்தோம். கழிவுகள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத, நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சப்போம், ஓகே ரைட், இதுக்கப்புறம் யூஸே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பொருட்களை வெளியில தூக்கி எறிகிறது. அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி மேலாண்மை பண்ணலாம், ரீசைக்கிள், ரெடியூஸ், ரீயூஸ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அப்படிதானே? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொல்யூஷன் வரோம். பொல்யூஷன் அப்படின்னா மாசுபாடு. பூமி உருவாகும் போது தூய்மையான ஒரு இது இருந்துச்சு. அந்த காற்று, நிலம், நீரை நம்ம மாசுபடுத்துறோம். மனிதர்களால் மாசுபடுத்துறோம், விலங்குகளால மாசு அடையது இல்ல. அடையுதுன்னா என்னன்னா, இப்ப நீர்ல லேசா கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5% 3% இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீளத்துல ஒரு 1% 2% இருக்கலாம் மேபி. பட் அது மாசு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாசுபடுத்தல, விலங்குகள்லாம் மாசுபடுத்தலையாமாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை, அதாவது மண்ணா மக்கி பெயரக்கூடிய இதனால அதெல்லாம் மாசு கிடையாது. ஸோ அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மண்ணோட மக்காத பொருட்கள், மண்ணுக்கு அந்த உகந்தா இல்லாத பொருட்கள், அதில் அதுக்கு மேல அதால மத்த உயிரினங்கள் பாதிப்பு, இதை தான் நம்ம பொல்யூஷன் நினைக்கணும். தவிர சரியா நம்ம விலங்குகளோ சும்மா அதெல்லாம் பொல்யூஷன் பண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகே, ரைட். ஸோ இந்த மாசுபாடை பத்தி நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். இப்போ மாசுபாட்டோடைய வகைகள். மாசுபாட்டுல அப்படி எத்தனை வகைகள் இருக்கு, நம்ம ஏன் எல்லாத்தையும் தனித்தனியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாசுபாட்டோடைய வகைகளை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து அப்படி படிக்கலாம். சரியா? என்ன முக்கியமான 4 வகைகளை நம்ம பார்க்க போறோம். காற்று மாசுபாடு. சரியா? தட் இஸ் ஏர் பொல்யூஷன். அப்புறம் நீர் மாசுபாடு, அதாவது வாட்டர் பொல்யூஷன். அப்புறம் நில மாசுபாடு.
இது பாத்தீங்கன்னா நிலம் அப்படின்னா லேண்ட். லேண்ட் பொல்யூஷன். அதுக்கப்புறம் ஒலி மாசுபாடு. இது வந்து சவுண்டு. சவுண்ட் பொல்யூஷன். சரியா? நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா நம்ம சொல்றோம்ல, ஏன் இதை நம்ம கத்துக்கணும், ஏன் இப்படி வகைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதுலலாம் மாசு அடையுமா, ஓ இப்படி ஒரு மாசு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு வச்சுக்கவே மாட்டோம். அப்படிதானே? உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற நிறைய பேர் ஜென்ரேஷனை பார்க்கும்போது பொது இடத்துல ரொம்ப சவுண்டான பாடல்கள், செல்போன்லும் சரி இல்லை கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா ரொம்ப அதிகமாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் பைக்லயோ கார்லயோ போகும்போது ஹாரன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏதோ ஜாலி கண்டு அடிப்பாங்க. பட் அது ஒரு ஒலி மாசுபாடு. பாத்தீங்களா? அப்ப அதை தெரிஞ்சுக்கணும்ல. ஒலி மாசு, ஓ ஒலியில மாசு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் நீங்க அதை பண்ண மாட்டீங்க. மத்த யார் பண்ணாலும் அதை நீங்க வந்து வார்ன் பண்ணலாம். இல்ல இப்படி பண்ணக்கூடாது, ஹாரன் அடிக்க கூடாது, அந்த மாதிரி பண்ணலாம். ஹாரன் எதுக்கு? சும்மா ஒரு பொது அதான் போயிட்டு இருக்கோம், வழியில வராங்கன்னா கொஞ்சம் தள்ளி போச்சு நம்ம கத்திட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாரன் வச்சிருக்காங்க. பட் அதை வந்து ரொம்ப சவுண்டா வச்சு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்றது மாதிரி போறது. இது இல்லாம பைக்லயும் இதுலயும் போகும்போது கார்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல சவுண்டா பாட்டு வச்சு போவாங்க. இது எல்லாமே இந்த ஒலி மாசுபாடுல வரும். ஸோ அதனாலதான் நம்ம இதை கத்துக்கிடுதோம். புரியுதா? நம்ம தனித்தனியா இருக்கு அப்படின்னா ஏன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா ஒவ்வொன்றையும் நீங்க அட்ரஸ் பண்ணும். ஓகே, ஓ இந்த போலீஸ் எல்லாம் இருக்கு போக்கு, இதை நம்ம எப்படி தடுக்கலாம், எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காற்று மாசுபாடுக்கு வரும். காற்று மாசுபாடு, சுத்தமான காத்து நமக்கு தேவைதான். ரைட். ஏன் அது மாசுபடுது? ஏன்னா மனிதர்கள் உருவாகி வந்த அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம இப்ப எவ்வளவு தூரம் வந்துட்டோம். அடுத்தனா இப்ப நம்மளால பேக்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத பல படிகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஆ? இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மனித குல வளர்ச்சியில பாத்தீங்கன்னா தொழிற்சாலை அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு. அடுத்ததான் தொழிற்சாலைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ், மாற்றங்கள் வந்திருக்கு. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 20 30 வருஷம், 30 வருஷம் வேண்டாம், சாரி, ஒரு 35 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன். அவ்வளோ பஞ்சம் இருந்துச்சு. பயங்கரமா பஞ்சம் இருந்துச்சு. நம்ம இப்போ ஏதோ உணவு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கி, நம்ம சாப்பிட்டு அசால்ட்டா வெளியில போடுறோம். ஊருக்கு 4 ஃபாஸ்ட் ஃபுட் கடை தெருவில் நிக்கி, அப்படிதானே? தெருவுக்கு 4 ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்துட்டு ஈஸியா துட்டு விட்டு தான் வாங்கிடலாமாப்பா, சாப்பாடுக்கு தான் ஈஸியா கிடைக்கும்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. அப்படி ஒரு காலத்துல இல்லை. சரியா? அந்த நில சரி, அந்த உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் அப்படிங்கறது நம்ம நாட்டில் வந்து மேபி நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா அந்த உணவு பஞ்சம் அப்படிங்கறதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வந்தோம் அப்படின்னா, அதுல ஒரு தொழிற்சாலையை வந்து ஒரு ஒரு பங்கா சொல்லுவாங்க அறிவியலாளர்கள். சரிங்களா? தொழிற்சாலைகள் வந்து அவங்க உற்பத்தியை அதிகப்படியா பண்ணி வேலை, ஏன்னா மக்கள் தானே வேலை பண்ணணும். இப்ப மாதிரி கிடையாது, அப்படிதானே? ஸோ மக்கள் எல்லாம் வேலை பண்ணோம், அவங்களுக்கு வேலையும் கிடைச்சது, அமௌண்ட் சம் சேலரி கிடைச்சது. ப்ளஸ் உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த தொழிற்சாலைங்கிறது அந்த இடத்துல அப்போ தொழில் புரட்சி ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்துச்சு. ஸோ இந்த தொழில் புரட்சி அப்படிங்கும்போது, இந்த தொழிற்சாலை அப்படிங்கும்போது, தொழிற்சாலை ஒரு மூலப்பொருளை யூஸ் பண்ணுது, ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணுது. அப்படிதானே? ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி அது தேவையான ஒரு அவுட்புட்டை எடுத்துட்டு நமக்கு இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் டைரக்டா பெட்ரோலாவே கிடைக்காது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படிதானே? அது நிறைய சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி சம்திங் கிடைக்கும். எல்பிஜி கேஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த மீதி உள்ள கழிவுலாம் எங்க போகும்? இப்போ நமக்கு வெறும் காற்றை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட்டா? மீதி உள்ள கழிவுலாம் ஏற ஆகாயத்துல விட வேண்டியிருக்கு. அப்படிதானே? ஓகே. அப்போ நீங்க இது போதாதுன்னு வண்டிகள், இப்போ நம்ம டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி எவ்வளோ வந்துட்டு இப்போ தான் பரவாயில்ல, எலக்ட்ரிக் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது இன்னும் ஒரு 15 வருஷத்துல 10 வருஷத்துல கம்ப்ளீட்டா இந்த டீசல் பெட்ரோல் வண்டி இல்லாம எலக்ட்ரிக் வண்டி வந்துட்டுனா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா என்விரான்மெண்ட் நல்லது. அது வந்து ஜஸ்ட் கரண்ட் தான், பொல்யூஷனே கிடையாது. அது சூப்பரான மெத்தட். அது ஆக்சுவலி அது ஒரு கண்டுபிடிப்புலே, டெக்னாலஜி நல்ல ஒரு கண்டுபிடிப்பு அது, அதை சொல்லுவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் எரிக்கும் போது உங்களுக்கு காற்று மாசுபாடு அடைகிறது. ம். நம்ம
எல்லாத்தையும் தயாரிக்கிறோம். தயாரிப்பிலையும் உங்களுக்கு வந்து இந்த காற்றுலாம் விடுது. ஸோ இந்த காற்று அப்படிங்கிறதுல இந்த இந்த சாம்பல் சின்ன சின்ன துகள்கள் கலக்குது. அதனால அது காற்று மாசுபாடு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த சின்ன சின்ன மிக நுண்ணிய துகள்கள் சாம்பலும் தூசிகளும் காற்றில் கலப்பதால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு அது கண்ணுக்கே தெரியாது. பட் அவ்வளோ தூசி அவ்வளோ சாம்பல் அதில் கலந்துருக்கும். அது சுவாச குழாய்க்கு போனா நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ். அது மாதிரி நெகிழி பொருள் நம்ம இது வரைக்கும் பார்த்து இந்த நெகிழி பொருளை பிளாஸ்டிக்ஸை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பிளாஸ்டிக்ஸை எரிக்கிறனால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதில் விஷ வாயுக்கெல்லாம் வரும், கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுலாம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்தானே. ஸோ அதெல்லாம் வந்து அதை எரிக்கிறனால வருது அப்படிங்காங்க. பெயிண்ட் தொழிற்சாலை வாசனை தைலங்கள் நம்ம பெர்ஃப்யூம் அதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த தொழிற்சாலைகள் வந்து உருவாகும் நீராவியும் காற்று கலப்பதால் காற்று மாசுபாடு அடைகிறது. சரியா? ரைட். ஸோ இந்த காற்று மாசுபாடு அடைதல இப்ப நமக்கு வந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சு ஓகே, காற்றுல இந்த மாசுக்கள் தூசுக்கள் இதெல்லாம் சேருது, சாம்பல் அதெல்லாம் சேருது. ஓகே, இதனால இன்னும் எதுவும் பெரிய பெரிய பாதிப்பு இருக்கா சார்? இருக்கு. அதுதான் அமில மழை அப்படிங்கிற ஆசிட் ரெயின். என்ன சார் ரெயின்ல எப்படி சார் ஆசிட் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்திருக்கு. நம்ம வரலாறு பார்த்தா வந்திருக்கு. அண்ட் இப்பவுமே அப்படி இருக்கு. பட் அது கூட குறைய அப்படி இருக்கு. ஆசிட் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான். அப்படிதானே ஒரு உடல்ல பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையே வந்துடும். ஸோ இந்த ஆசிட் ரெயின் என்ன பண்ணும்னா இப்போ நமக்கு ஆஹ், நீ நீ ரெயின் பார்த்தீங்கன்னா வானத்துல தான் வருது, ஆகாயத்துல தான் வருது. அப்படிதானே இந்த தொழிற்சாலைகள் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அதுல மீதமாகக்கூடிய நச்சு வாயுக்கள் மேல போய் மழை நீருடன் நம்மளுக்கு வந்து கலந்துருது. மழை நீரோட கலந்ததுனால திருப்பி வரும்போது ஆசிட் ரெயின் அமிலமழை அப்படிங்கிற ஒரு தன்மையோட அது அமிலத்தன்மை, சரிங்களா, ஆசிட் வருது. இந்த ஆசிட் தாவரங்களை பாதிக்கும், நிலத்தை மாசுபடுத்து. பெரிய பெரிய பில்டிங்லாம் இப்போ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருந்துச்சு. பட் இப்போ நான் தாஜ்மஹால் போய் பார்த்தா கிடையாது. பட் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அதை கலரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோவில் தெரில, நேரில் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு அதோடைய இது தெரியும். அது சொல்லுவாங்க, நான் படிச்சதுல என்ன சொல்லுவாங்கன்னா தாஜ்மஹால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ இன்னும் கொஞ்சம் பளபளப்பா பொலிவோட இருந்துச்சு. பட் இந்த ஆசிட் ட்ரெயின் அதனால அதோடைய பொலிவெளுப்பு இப்போ மங்கிட்டு அப்படிங்காங்க. அது மாதிரி நிறைய பில்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சேதம் அடைஞ்சிருச்சு இதால அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய அந்த காலத்தில் கட்டின பில்டிங் அதெல்லாம். சரியா? ஸோ அமிலமலை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த அமிலமலைக்கு நாம பண்ணக்கூடிய அந்த காற்று மாசுபாடு தான் காரணம். இப்போ இது புரிஞ்சுதான், ரைட்டா? ஸோ இந்த காற்று நீங்க சுவாசிக்கும் போது தோல், கண்கள், நுரையீரல் எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு இருக்கும். ஓகே சார், இதை நான் எப்படி சார் குறைக்கலாம்? ஏதாவது மெத்தட் இருக்கா சார் ரெடியூஸ் பண்றதுக்கு? எஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் உங்களுடைய இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. பைக் அதை வந்து நம்ம வந்து சும்மா சும்மா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பக்கத்து கடைக்கு போனாலும் இல்லை விளாட போனாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த போனாலும் இப்படி சும்மா போயிட்டு இருக்காங்க. பட் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிச்சதுல ஜப்பான்ல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்க போகணும்னா வந்து பைக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, காரே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த டைம் அந்த லிமிட்டுக்குள்ள ஸோ சைக்கிள் எடுத்து போயிடுவாங்க. அது வந்து அவங்க வந்து யாரோ ரூல் போட்டுலாம் இல்லை, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா பொல்யூஷன் வரக்கூடாது அந்த மாதிரிலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும் சைக்கிள், ப்ளஸ் பொல்யூஷனையும் அது ஏற்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இல்லை கடைக்கு போகிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணா பாருங்க, யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணும். ரைட்டா? அதெல்லாம் அதுதான் நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் திடக்கழிவுகளை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. திடக்கழிவுகளை எந்த நம்ம திடக்கழிவை பற்றி போன கிளாஸ்ல பார்த்தோம். இதை வந்து எரிக்கக்கூடாது. எரிச்சிங்கன்னா அந்த கேஸ் மேலே போய் ஏர்ல சேர்ந்துரும். பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற கிராக்கர்ஸ் அப்படின்னு சொன்னா அதை வெடிப்பதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். இதெல்லாம் காசு மாறுபாடுல நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் மொழி பொல்யூஷன் நிறைய படத்துல கூட வந்திருக்கு. ஆனா நம்ம படத்தை படமா பார்ப்போம். ஓ அவ்வளவுதானே, ஓ கலக்கம், உடனே இந்த ஹீரோ வந்து காப்பாத்துவாரு, ஓகே அவ்வளவுதான் கதை தட்டிட்டு
ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். பட் அதோட டேஞ்சரஸ் அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் தெரியும். அந்த திருப்பூர் ஏரியாலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ தண்ணி மாசுபாடு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். மேபி மற்ற ஏரியாலாம் எல்லா ஏரியாலும் இருக்கு, சரியா? ஸோ இந்த நீர் மாசுபாடு என்னன்னா, நதிகள், ஏரிகள், கடல் நீர் இதெல்லாம் கூட இந்த தொழிற்சாலை கழிவுகளை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு சாக்கடை சில பேர் அதிகம் பண்ணுவாங்க. ஆத்துல ஏதோ போற இதுல கலந்து விட்டுருவாங்க, எவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நீர் மாசுபாடு அடைகிறது. நீரை மாசுபடுத்தக்கூடிய பொருட்கள் என்னெல்லாம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள், அதாவது சாக்கடை கழிவுகள், வீட்டு சமைக்க சுத்திகரிக்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போய் கனெக்ட் ஆகுது? ஏதோ குளத்துலயோ ஆத்துலயோ போய் கனெக்ட் ஆனா அதனால உங்களுக்கு வந்து கழிவுகள் சேருது. ஸோ அந்த நீர் மாசுபடுது. தொழிற்சாலை கழிவுகள், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், விவசாய கழிவுகள். விவசாயத்துல என்ன சார் கழிவுகள் வரப்போகுது? எஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, வரப்புலாம் போட்டிருப்பாங்க, தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி எங்கே போகுது? வேற ஏதாவது ஆற்றுல சேர்ந்துரும் உடனே அது அப்புறம் திடக்கழிவுகள், ஆறு மற்றும் கடலில் கலக்கக்கூடிய திடக்கழிவுகள், வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக் பேப்பர் என்னெல்லாமோ போட்டுரும், கடல் தூக்கி போடுறோம். அதனாலையும் உங்களுக்கு வந்து நீர் மாசுபாடு அடைகிறது. அப்போ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, இதுதான் ஈஸி. என்னது? நீங்கள் வந்து தண்ணி கூட இந்த எண்ணெயோ பழைய மருந்துகளோ அது தண்ணி கூட சேராமல் இருக்குது பார்க்கணும் அப்படிங்காங்க. அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த கொஞ்சம் குறைச்சி அதை கொஞ்சம் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகா அதை வந்து தண்ணியில கலக்காத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்காங்க. அது மாதிரி வீட்டில் வரக்கூடிய கழிவு நீரை வந்து நம்ம வீட்டு தோட்டம் வச்சு அவங்கவுங்க வீட்டு தோட்டம் வச்சு அந்த தண்ணியை அதுக்கு பாய்ச்சிடணும். ஸோ அந்த தண்ணி வேஸ்டும் போகாது, ப்ளஸ் கடல்லையோ குளத்துலையோ போய் சேராது. சரியா? இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஆறுகள், ஏரிகளை குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதை நம்ம செய்யணும். ஓகே, ரைட். ஸோ இது நீர் மாசுபாடு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நில மாசுபாடு. ஓகே, லேண்ட் பொல்யூஷன் அப்படிம்பாங்கல்ல, நில மாசுபாடு. லேண்ட் பொல்யூஷன் இதையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா, நம்ம சேர்க்கறது தான் பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மண்ணை வந்து நம்ம வந்து நச்சுத்தன்மை ஆக்குறது தான். சரியா? வேதிப்பொருட்களால நச்சுத்தன்மையா ஆகும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா, பூச்சிக்கொல்லி மருந்து பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல, அதனாலலாம் அந்த லேண்ட் வந்து இதாகும். ஓகே. வயல்களில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி கொல்லிகள் மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்துவதாலும், சுரங்க தொழிற்சாலைகளில் நிலத்தை தோண்டி அங்கு உள்ள உலோகம் மற்றும் கனிம வளங்களை எடுப்பதாலும், அதையும் இப்போ ரீசெண்டாக நடந்து பயங்கரமா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது நடந்துட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த சுரங்கம் தோன்றது, ஏன்னா அந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறது, உலோகங்களை எடுக்கிறது. அப்புறம் தொழிற்சாலையில் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நெகிழி, இதெல்லாம் வந்து மின்னணு சாதனங்கள். நீங்க வீட்டில் இப்போ நம்மளோட ஃபோனு யூஸ் பண்றோம், இல்லை ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம், டிவியோட பார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவையில்ல, அடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்ண மாட்டோம், அது தூக்கி தூர எறிஞ்சிரும். உடனே என்ன பண்ணும்? அந்த மின்னணு சாதனங்களாலும் நிலம் மாசுபாடு அடையும். சரியா? இதெல்லாம் வந்து இதுல நம்ம பார்க்கறோம். அப்ப அந்த நிலம் மாசுபாட்டு அடைஞ்சுன்னா அந்த நிலத்துல வாழக்கூடியதுக்கு நம்மளுக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா, ஒரு வேதித்தன்மை வாய்ந்ததா இருக்கு. அப்ப அதுல ஒரு செடி வளர்ந்ததுன்னா அதுவும் வேதித்தன்மை தானே இருக்கும். அப்படிதான். அப்ப உணவுல அது சேரும்ல. ஸோ இப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். உணவுல சேரும். நம்ம இன்னைக்கு போடுறது ஒரு சின்ன டப்பாவோ சின்ன ஒரு தேவையில்ல ஒரு இன்னும் வச்சுக்கோங்க, அது நாளைக்கு நம்ம உணவா வரும்பா அப்படின்னு சும்மா ஒரு நினைக்கணும். சும்மா இல்ல, ஆக்சுவலா அப்படிதான். பட் அது நம்ம டைரக்டா உணவாவே வராது. பட் அது மண்ணை ஒரு நச்சுத்தன்மை ஆக்கி அந்த நச்சுத்தன்மை அந்த செடியில சேர்ந்து எங்கேயோ நம்ம இங்கே போடுறோம், அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு காய்கறி தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம், எங்கேயோ விளையிற கீரை தான் நம்ம சாப்பிட்றோம், அப்படிதான். ஸோ அப்படிதான் நம்ம எல்லாம் பண்ண பண்ண ரிட்டர்ன் நம்மகிட்டே வரும். இந்த நில மாசுபாடா வந்து நம்ம எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கழிவுகள் உருவாக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்காங்க. இந்த கழிவுகளை வந்து வேஸ்ட் பண்றது, தூர எறிகிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி ரீசைக்கிள், மறுசுழற்சிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் நம்ம டஸ்ட்பின் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். குப்பை தொட்டில மட்டும்தான் அந்த குப்பைகளை போடணும். கழிவுகளை முக்கியமா எரிக்க கூடாது. சரியா? அப்படி எரிச்சிங்கன்னா திருப்பி அந்த சாம்பல் வந்து கதைச்சாரும் அந்த கழிவுகள் அங்கேயே தான் இருக்கும். பிளாஸ்டிக்ஸ், பாலித்தீன், கிளாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலே கிடக்கும். திருப்பியும் அது வந்து என்ன ஆகும்னா நிலத்தை தான் மாசுபடுத்தும். ஸோ இதெல்லாம் இந்த நிலம் மாசுபாடில் நம்ம பார்க்குறோம்.
அடுத்து ஃபைனலா இருக்கக்கூடிய ஒலி மாசுபாடு. ஒலி மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன். ஏன் நாய்ஸ்ன்னு சொல்றாங்க? ஒலினா நம்ம சவுண்டு தானே, ஏன் நாய்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சவுண்டு பொல்யூஷன் போட்டேன். நம்மளுடைய சவுண்டு அதை வந்து சாதாரண இன்னிசையா மெதுவா பேசுறதுனால பொல்யூஷன் அடையாது. அதை மாத்தி நம்ம பண்ணக்கூடியதான் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸா ரொம்ப நாய்ஸா இருக்குப்பா கிளாஸ்ல வந்து டீச்சர் வரலாம் ரொம்ப நாய்ஸா இருக்கும். என்னப்பா இவ்வளவு நாய்ஸா இருக்கு அப்படிமோ அடுத்தனா, ஏன் இவ்வளவு இந்த டிவி இந்த சவுண்ட் வைக்காங்க, எதுக்கு நாய்ஸா இருக்கு அப்படின்னு கேட்போம். இந்த அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ மத்த மாசுபாடு மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான மாசுபாடு. ஆனா இதை நிறைய பேர் கண்டுக்கிட்டு இல்லை. அதையுமே யாரும் கண்டுக்கிட்டு இல்லை. பட் இது சுத்தமா கண்டுக்கிட்டு. இ- இந்த ஒலி மாசுபாடு அடைகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் சார் டேஞ்சரஸ் அப்படின்னா, ஒலி மா ஒலிங்கிறது பொதுவா நம்மளுடைய மனம் மை சார்ந்து இருக்கும். நீங்களே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி சார் அப்படின்னா, நல்லா பாருங்க. ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து சத்தமே இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்த பிறகு நிறைய பேர் நல்லா இருக்கும். அதே எப்ப பார்த்தாலும் கச்சப்பச்சா கச்சப்பச்சா சத்தம் போட்டு இருக்கு, டிவி சவுண்டு கூட்டுறது இருக்கு வீட்டுல, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு வீட்டுல, இருக்கவே முடியுமா? No, முடியாது. என்னால இருக்க முடியுமே நீங்க நினைக்கலாம். எஸ். ஆனா உங்க மனம் அது பாதிக்கப்பட்டுரும். நீங்க நினைக்கலாம் அது ஜாலியா தான் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அது ஒரு நாள் 2 நாள் இல்ல கொஞ்ச நாள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். பின்னாடி நம்மளுடைய மனதுல அது மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம். மாற்றம்னா நல்ல மாற்றம் கிடையாது. ஒரு மாதிரி என்ன, நம்ம ஒரு நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப ஆசோலேஷன் ஆரம்பிக்கும். அமைதியே அடையாது. ஒரு மாதிரி ஏதோ இரைச்சலா இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து உண்மைதான். சரியா? ஸோ நீங்களே பார்க்கலாம். இப்போ ஆஸ்பத்திரி, இப்போ ஒரு ஆஸ்பத்திரி, இந்த ஸ்கூலு இது பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில சிக்னல் போட்டிருப்பாங்க. என்னன்னா, ஹாரன் அடிக்காதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் அடிக்காதீங்க? ஒரு காட்டுக்குள்ள போனீங்கன்னா, காட்டுக்குள்ள போனாலும் இதை போட்டிருப்பாங்க. ஏன் அடிக்கக்கூடாது? ஏன்னா அந்த சவுண்டால அந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. அதை கேட்டு ஒரு மாதிரி ஜர்காவாங்க. அப்படிதானே? ஒரு மாதிரி பதட்டமாயிருவாங்க. பதட்டம் ஆகும்போது அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எல்லாமே கூடும். கண்டிப்பா அது உண்மைதான். ஸ்கூல்ல சிறுவர்கள் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் சின்ன மைண்டு, சின்ன ஒரு காது, சின்ன ஒரு இது அப்படிதானே? அப்ப திடீர்னு அவங்க பதட்டம் அடைவாங்க. திடீர்னு ஏதோ சவுண்ட் வந்தனோ அப்படின்னு. அப்படிதானே? இப்ப இருக்கிற நிறைய பைக் பாத்தீங்கன்னா ரொம்ப சவுண்டோட போகுது. ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஸோ இதெல்லாம் அது மாதிரி பட்டாசு டம்முன்னு எதிர்பாராம போடக்கூடாது. போட்டீங்கன்னா அதனால பெரிய பாதிப்புலாம் வரும். இப்போ ஒரு ஒரு தெருவில் போட போறீங்கன்னா அங்க உள்ளவங்ககிட்ட நம்ம வந்து வயசானவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும், இப்போ நான் வெடி போட போறேன் அப்படின்னு சொல்லணும். உண்மைதான், அப்படி பண்ணணும். ஆனா நம்ம யாரும் பண்ண கிடையாது. தீபாவளியோ இல்ல மத்த எதுனாலோ, தீபாவளிக்காவது தீபாவளி அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் போடுவாங்க. மத்த நாள் இப்போ கல்யாணத்துக்கு திடீர்னு நைட்லாம் போடுவாங்க. திடீர்னு பகல்ல காலையில 5 மணி 6 மணிலாம் போடுவாங்க. எங்க எங்க வீட்டுல 5:30க்கு, காலையில 5:30க்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு 5:30க்கு வெடி போடுறாங்க. இப்ப எப்படி இருக்கும்? அப்ப அவங்க எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. யாரை பத்தியும் கண்டுக்கவே இல்லை. யாரும் அது கேட்கவே இல்லை. ஏன்னா மத்த எல்லாருமே சொந்தக்காரங்க இருப்பாங்க, இல்ல அந்த கல்யாணத்துக்கு போறவங்களா இருப்பாங்க. அதனால என்னத்தை போட்டு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. யாரை பத்தியும் கண்டுக்கிடாம வாழக்கூடிய ஜீவன்களா இருக்கு. ஓகே, ரைட். இந்த ஒலி மாசுபாட்டை எப்படி குறைக்கலாம்? நம்ம கையில தான். நம்மளோட மின் கருவிகள் பயன்படுத்தாத நிலையில் அணைத்து விடவும் சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, வீட்டில் ஓடிட்டு இருந்தது, டிவி ஓடுதுன்னா நீங்க விளையாட போறீங்களா, டிவி அணைச்சு போங்க. ஃபேன் ஓடுதா, ஃபேன் அணைச்சு போங்க. ரேடியோ ஓடுதா, ரேடியோ, ஏதோ செல்போனோ ஓடுதா, அணைச்சு போங்க. ரொம்ப சிம்பிளானதுன்னு. இல்லை நீங்க எல்லாத்தையும் சேர்த்தலாம். ஸ்பீக்கர் எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்தலாம். அது மாதிரி ஒலிப்பான்கள். நம்ம பைக்ல போகும்போது ஹாரன்ங்களா, பைக்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும், அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். சும்மா சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கலாம். பேசலாம், ஆனா அதிகம் சத்தம் போட வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் நல்ல பாயிண்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றபடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க தான் ஃபாலோ பண்றதுலாம் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்ல இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் இது வரைக்கும் போதும், முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒன் வேர்ட் டெஸ்ட்டுக்கு போகலாம். 10 ஒன் வேர்டு நான் அன்னைக்கு டெஸ்ட் வைக்கன்னு சொன்னோம்ல, அதனால போகலாம். ஸோ இந்த 4 பொல்யூஷன் பார்த்துங்க. நாய்ஸ் பொல்யூஷன் இப்படிலாம் நம்மளோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு இல்லாமல் ஆக்குது. எல்லாத்தையும் நான் சொன்னேன்.
ஸோ உங்களுடைய டிவி, செல்போன் இதெல்லாம் தேவைப்படாத டைம்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க. மியூசிக்கை ரொம்ப சவுண்டு குறைச்சி வச்சு பாருங்க. டிரைவராக இருக்கிறீங்க இல்லை டிரைவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி ஹாரனை ரொம்ப அடிக்காதீங்கன்னு யூஸ் பண்ணுங்க. ஸ்பீக் ரொம்ப பேசுங்க, மெதுவாக பேசுங்க. டூ நாட் ஷவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரொம்ப கத்தி பேசாதீங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்மளாலே கடைப்பிடிக்கக்கூடியதான். ரொம்ப எல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? ஓகே, ரைட். இப்போ வந்து நான் கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதான் கொஸ்டின் பேப்பர். டைம் 3, சிக்ஸ்த் சயின்ஸ், ஒன் மார்க் டெஸ்ட். இது வந்து டெஸ்ட் நம்பர் 4, ஃபோர்த் யூனிட் இன்னைக்கு வைக்கிறோம். அவர் என்விரான்மெண்ட் அடுத்தானே நம்ம சுற்றுச்சூழல். 1ஆம் தேதி, 3ஆம் மாதம், மார்ச் மாதம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு நிமிஷம் தான். ஹூ இஸ் த பிரைமரி கன்சியூமர் இன் ஏ ஃபுட் செயின்? உணவுச் சங்கிலியில முதல்நிலை நுகர்வோர் யார்? புலி, மான், சிங்கம், கழுகு. உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைங்க, கேட்டு எழுதாதீங்க, பார்த்து எழுதாதீங்க. பண்ண மாட்டீங்க, சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். தெரிஞ்சது எழுதுங்க, தெரிலனா அப்புறமா போய் கத்துக்கோங்க. முதல்நிலை நுகர்வோர் அப்படின்னா யாரு? பிரைமரி கன்சியூமர். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ ஃபுட் வேர்? உணவு விலை அப்படிங்கிறது நம்ம படித்தோம், உணவு சங்கிலி, உணவு விலைலாம். இதோட முக்கியத்துவம் என்ன? ஃபுட் ப்ரொடக்ஷனா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபரா, வாட்டர் பியூரிஃபிகேஷனா, ஏர் பொல்யூஷனா? உணவு உற்பத்தியா, ஆற்றல் பரிமாற்றமா, நீர் சுத்திகரிப்பா, காற்று மாசுபாடா? உணவு விலை அப்படின்னு நம்ம இயற்கையில இருக்கு, பட் அதோட முக்கியத்துவம் என்ன? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம்னா, மூணாவது கொஸ்டின். டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாட் டஸ் 3R ஸ்டாண்ட் ஃபார் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுதானே? கழிவு மேலாண்மை 3R என்பது எதை குறிக்கிறது? நீங்களே பாருங்க, அதுல எந்த ஆப்ஷன், ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ, கரெக்டா பார்த்து எழுதுங்க. 3R அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஓகே, டைம் முடிய போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். 1 மினிட்ஸ் முடிய போகுதுன்னா. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீட், ரைட், ரிப்பீட், ரன், டெஸ்ட், ராக்ஸ். எது 3R அப்படிங்கிறது எது? குறைத்தல், மறு உற்பத்தி, மறுசுழற்சி, மறுபயன்பாடு, இந்த மாதிரி நான் கொடுப்பேன். அதில் எது எழுதிப்பீங்களா? ஓகே, குட். நாலாவது கொஸ்டின் போகலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாட் காசஸ் ஆசிட் ரெயின்? அமிலமழை எதன் காரணமாக உருவாகிறது? நீர் மாசுபாடா, வாட்டர் பொல்யூஷனா, ஏர் பொல்யூஷனா, நில பொல்யூஷனா, லேண்ட் பொல்யூஷனா, நாய்ஸ் பொல்யூஷன்? எதனால உருவாகுது ஆசிட் ரெயின்?
ஓகே. டைம் அப். இதுக்கு இந்த கொஸ்டின் டைம் முடிஞ்சது. அஞ்சாவது கொஸ்டின் போலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹவு கேன் வாட்டர் பொல்யூஷன் பி ரெடியூஸ்டு? நீர் மாசுபாட்டை எவ்வாறு குறைக்கலாம்? கழிவுகளை நீரில் கலத்தல், பூச்சிக்கொல்லிகளை குறைத்தல், எண்ணெயை நீரில் கலத்தல், மின்னணு சாதனங்களில் நீர் எரிதல். மிக்சிங் ஆயில் இன் வாட்டர், த்ரோயிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எது? மிக்சிங் வேஸ்ட் இன் வாட்டர். ஏதோ ஒரு மெத்தட் மூலமா நீங்க வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலாம். எது? இங்க கொடுத்துருக்கல, இது போக சில மெத்தட்ஸ் இருக்கு. இதுல கொடுத்த நாலுல எது? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆறாவது கொஸ்டின் போலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். வாட் காசஸ் லேண்ட் பொல்யூஷன்? நில மாசுபாட்டிற்கு காரணம் என்ன? யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸா, எலக்ட்ரானிக் டிவைசஸா, பெஸ்டிசைட்ஸா, ஆல் ஆஃப் த எபோ. நெகிழி பயன்பாடு, மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி நீங்க தூர எறிறீங்க, இது எல்லாமே பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறீங்க, இதெல்லாம் இது எல்லாமே. இப்போ இதுல எது வரும்? அனைத்தும் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எது வரும் பார்த்து அந்த ஆப்ஷனோட எழுதுங்க. ஏனா ஏ, பினா பி, அப்படி என்ன. திஸ் இஸ் அ சிக்ஸ்த் கொஸ்டின். ஓகே, ரைட்ஸ். இப்போ அடுத்து நம்ம செவன்த் கொஸ்டின் போலாம். வாட் ஆர் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ்? உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் எவை? பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ், நெகிழி பைகளா, சாக்லேட்ஸ் உரைகள், அந்த சாக்லேட் ராப்பர்ஸ் அதை சுற்றி வச்சிருப்பாங்கல்ல அதுவா, அலுமினிய ஃபாயில், அலுமினிய தாழ்வாங்கல்ல அதுவா, இல்லை ஆல் ஆஃப் தீஸ், இவை அனைத்துமா? இல்லை, இது வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டஸ். உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் எவை? ஸோ 1 மினிட்ல அரை மினிட் முடிஞ்சிட்டு. கமான் குயிக். ஓகேப்பா, 1 மினிட் முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹவ் இஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு இன் ஏ ஃபுட் செயின்? உணவுச்சங்கிலில் ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படுகிறது? இங்கேருந்து இங்க. ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சூமர், ஃப்ரம் கன்சூமர் டு ப்ரொடியூசரா, ஃப்ரம் டீகம்போசர் டு ப்ரொடியூசரா, நன் ஆஃப் தீஸா? உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோர்களா, இல்ல நுகர்வோர்களிடமிருந்து உற்பத்தியாளர்களா, இல்ல சிதைப்புகளிடமிருந்து உற்பத்தியாளர்கள், இவை ஏதுமில்லை. டைம் முடிய போகுது. 1 மினிட் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சு. இப்போ 9வது கொஸ்டின் போலாம். டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ வாட் ஆர் ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம்? அதாவது தற்சார்பு ஊட்ட உயிர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த நாள்ல எது? பிளான்ட்ஸ் தாவரங்களா, அனிமல்ஸ் விலங்குகளா, ஃபங்கஸ் அப்படிங்கிறத பூஞ்சைகளா, பாக்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியாக்கள், இதுல எது வந்து தற்சார்பு, ஆட்டோட்ராபிக்?
ஓகேப்பா. இதுவும் 1 மினிட் முடிஞ்சது. இப்போ அடுத்து 10வது கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின். Which eat dead animals and plants? Herbivores, carnivores, omnivores, decomposers. இறந்து விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை எவை? இதுல தாவர உண்ணிகளா, ஊன் உண்ணிகளா, அனைத்து உண்ணிகளா, சிதைப்பவைகளா? எது இந்த மாதிரி இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவா உட்கொள்ளும்? ஸோ டவுட் இருந்தாலும் நீங்க சேட்ல கேட்கலாம். இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த டாபிக்னாலும் நீங்க கேட்கலாம். சரியா? ரீட் பண்ணுங்க. படிக்கும் போது அப்படியே முக்கியமான லைனை அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் தனியான ஒரு நோட்ல எடுத்து அப்படி படிங்க. அந்த நோட்ஸ் விட்டுறாதீங்க. ஏன்னா 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் போனாலும் அந்த நோட்ஸை அப்பப்போ ரீகால் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 1 மினிட் முடிய போதுகிறது. முடிஞ்சுச்சு. ஓகேவா? ரைட்ஸ்வா 10 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம புது யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸை நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.